எப்ஸ்டின் ஃபைல்ஸ் இன்டர்நெட்டில் இருக்கீங்க அப்படின்னா இந்த பேரை வந்து ரீசெண்டாக கேள்விப்படாமல் இருக்கவே முடியாது. நிறைய பேர் வந்து அக்கா நீங்கள் அதை பற்றி பேசலை அப்படின்னு கேட்டுருந்தீங்க. அதை பற்றி பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது, வேடிக்கை மட்டும் தான் பார்க்க முடியும். ஏன்னா எல்லாருமே வந்து பெரிய தலைகள், அவங்கள அகென்ஸ்டாக ஒரு கேஸ் கூட போட முடியல. அவங்கள போய் நம்ம மாதிரி இப்போ சின்ன பசங்க தப்பு பண்ணி பிடிச்சி கொண்டு போய் உள்ளே போட்டு மிதிப்பாங்க, அவங்கள தொடக்கூட முடியல. இன்னொன்று இப்போ ஏன் ரிலீஸ் பண்ணிக்காங்கிற காரணமும் தெரியல. அதே மாதிரி அந்த வீடியோ பார்க்க பார்க்க 20 வருஷத்துக்கு முன்னாடியே அவன் மேலே கேஸ் போட்டாங்க நாள் மேலே. ஆனால் இத்தனை நாளைக்கு 20 வருஷமா வெளியே வரல, கிட்டத்தட்ட 25 வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். இப்பதான் பேரே நம்ம கேள்விப்படுறோம். அண்ட் இன்னொன்று அந்த வீடியோ பார்க்க மன நிம்மதி குலைஞ்சு போயிட்டு இருக்கு. உண்மையை சொல்லுங்க, நம்ம எல்லாரும் வந்து ஆக்டிவா இன்டர்நெட் எதுக்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம்? ஒரு நாள் ஃபுல்லா 8 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு வருவோம், ஏதோ ஒரு ஃபன்னி வீடியோ பார்த்து சிரிப்போம். நம்மளோட பொழுதுபோக்குக்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சு இன்னைக்கு நம்ம வேலை செய்யறது கூட ஸ்ட்ரெஸ் கம்மியா தான் இருக்குது. இந்த இன்டர்நெட்ல பாக்குற விஷயங்கள் தான் அப்படியே மண்டை வெடிக்குது. அதனால சந்தோஷமா 4 வீடியோ என்னை மாதிரி எவனாவது பேசினா பாத்தீங்கன்னா சிரிச்சிங்கன்னா அவ்வளவுதான் இன்டர்நெட். அதுக்காக மட்டும் எடுத்துக்கணும். இது நம்ம எதுவுமே மாற்ற முடியாது. உண்மையை சொல்ல போனா இன்னும் 10 வருஷம் கழிச்சு நீங்க எல்லாருமே எர்த்துல வாழவே இல்லை. எர்த் 10 வருஷத்துக்கு முன்னாடியே நாங்க அழிச்சிட்டோம், இப்ப வந்து எர்த் மாதிரியே வேற பிளானட்ல வாழ்றீங்கன்னு சொல்லுவாங்க. நம்பிதான் ஆகணும். நான் வாழ மாட்டேன், செத்தா போக முடியும், இவங்களுக்கு மத்தியில வாழ்ந்துதான் ஆகணும். சிரிச்சுக்கிட்டே வாழுவோம், நடங்க, வேற என்ன பண்ண முடியும்?